மக்கள் விரும்பக்கூடிய பாடல்களில் மிக அற்புதமான பாட்டாகவும் மக்கள் ரசிக்கக்கூடிய பாட்டாகவும் ரேப் சாங் என்கிற பாடலை நாம் சொல்லலாம். அந்த பாட்டு இன்றைக்கி நிறைய பேர் பாடுறாங்க. ஆனால் இந்த பாட்டை முன்னாடியே நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பாடியிருக்கிறது, அந்த சந்தத்தோடு பாடியிருக்கிறது, அந்த மெட்டோட பாடியிருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன பாட்டு? அது எந்த நூல்? வாருங்கள் பார்க்கலாம். திரு குற்றால குறவஞ்சியில் ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதுரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணல் இளம் பிறை முடித்த வேணியலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலை. இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. சந்தங்கள் ரொம்ப அற்புதமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்தங்கள், ரொம்ப அழகான அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்கள் அவ்வளவு அழகானது. அப்படி சிறப்பான இந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, குற்றால மலையினுடைய அந்த மலையினுடைய வளத்தை பற்றி சொல்வதாக இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. குறத்தி சொல்லக்கூடிய செய்தியாக அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களை பறித்து பெண் குரங்கிட்ட கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமா. அப்படி அந்த பெண் குரங்கு அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுகிற போது சில பழங்கள் கீழே சிதறி ஓடுமா. அந்த பழங்களை தேவர்கள் இறந்து இறந்து கேட்பார்களாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மலையாக குற்றால மலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வனத்தில் இருக்கக்கூடிய வேடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவர்களை தங்கள் பக்கம் அழைப்பதாக ஒரு சிறப்பு அந்த குற்றால மலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியவும் ஒரு கற்பனையாகவும் அங்கே சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னா, வானின் வழியாக செல்லக்கூடிய சித்தர்கள் கீழே இறங்கி காய சித்தி அப்படிங்கிற அந்த மருந்து வகையான மூலிகையை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த குற்றால மலை இருக்கிறது அப்படின்னு ஒரு சிறப்பை சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேன் கலந்த மலை அருவியானது அதில் வரக்கூடிய அந்த அலைகள் மேலே எழுந்து போய் வானத்திலே நின்று வழிந்து ஓடும். அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அதில் செந்நிறத்தினில் இருக்கக்கூடிய அந்த ஞாயிறானது, சூரியனானது, அதனில் இருக்கக்கூடிய அந்த ஒளி கதிரானது அதிலே படுமா. அதாவது தேரிலே பூட்டப்பட்ட குதிரையும் சக்கரமும் அதிலே பட்டு சூரிய கதிரிலே பட்டு வழுக்கி விழும். அப்படி ஒரு சிறப்பு அந்த குற்றால மலைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குற்றால மலை எப்படி சிறப்பு தெரியுமா? வளைந்துள்ள இளம் பிறையை சூடியிருக்கின்ற சடைமுடியை உடைய அழகரான திரு குற்றாலநாதர் எழுந்தருளி இருக்கின்ற திரு குற்றாலமாகிய இந்த சிறப்பு வாய்ந்த மலை இவருடைய மலை. இந்த மலை திரிகூட மலையே, அது எங்களுக்கு உரிய மலை என்று குறத்தி சொல்வதாக இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப அழகான பாட்டு. இப்படி ஒரு சிறப்பு எல்லாம் இந்த மலைக்கு இருப்பதாக குறத்தி சொல்லுகிறார். அதுவும் இந்த பாட்டு இருக்கிறதே, படிக்கிற போது இந்த சந்தம் அவ்வளவு அழகாக விழுகிறது. நீங்களும் படிக்கலாம், ரொம்ப அழகாக படிக்க முடியும். அந்த சந்தத்தோடு படித்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்.